சுப்பிரமணியபுரம். ஏதோ ஒரு கடவுள் வந்து கார்த்திகாவை காப்பாத்திருக்கு. அது எந்த கடவுள்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. அதான் பார்க்கவே பிடிக்கல, தயவு செஞ்சு கொண்டு போயிடு. அப்புறம் கோவமா வந்துடும், பாத்துக்கோ. ராகவ் சாருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நீயா முடிவு பண்ணாத. ஆமா, இந்த வீட்ல சமையல் வேலைக்குன்னு மாமியை வச்சிருக்கிறப்ப நீ எதுக்கு கிச்சனுக்கு போன? பால் கொழுக்கட்டை நல்லா செய்வேன்னு சொன்னேன். மாமி தான் செய்ய சொன்னாங்க. என்னடா நெட்ட, இந்த செல்வம் வர வர நம்மள மதிக்க மாட்டாங்கறா. அந்த கார்த்திகா மேட்டர்ல நம்ம பயங்கரமா சொதப்பிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்ல இருக்கான். செல்வத்துக்கு அந்த அப்செட், நம்மளுக்கு குட்டி செத்த அப்செட். நம்ம இடத்துல செத்து கிடந்தான். திடீர்னு பார்த்தா குட்டியோட பாடி போஸ்ட் கம்பத்துல கட்டி கிடக்கு. ஒண்ணுமே புரியலையே பைரவா. அவனுக்கு நடந்த அதே சம்பவம் நமக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிராளி நம்ம பக்கத்துல தான் இருக்கான். எதிராளி யாருன்னு எனக்கு ஒரு ஆள் மேல சந்தேகமா இருக்கு பைரவா. யார் மேல? இந்த செல்வம் மேலதான். டேய், அவனே ஒரு புள்ள பூச்சி. அப்படி சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வராத. அவன் கொடுக்கு முளைச்ச புள்ள பூச்சியா கூட இருக்கலாம்ல. டேய், குட்டியை போறதுனால அவனுக்கு என்ன லாபம்? அது அவன்கிட்ட தான் கேட்கணும். அவன் என்ன கணக்கு போட்டிருக்கான்னு யாருக்கு தெரியும்? அவன் அந்த மாதிரி எல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டானே. அவன் ஒரு பயந்தான் கொள்ளிடா. நீ அவனெல்லாம் சந்தேகப்படாத. செல்வமே நேரடியாக செய்வானா? கார்த்திகாவை போட்டு தள்ள நம்மளை அனுப்புன மாதிரி நம்மளை போட்டு தள்ள வேற யார்ட்டையாவது ரேட் பேசியிருந்தா? என்னடா நெட்ட, செல்வம் மேல அநியாயத்துக்கு டென்ஷனா இருப்ப போல. பைரவா, செல்வம் இன்னும் நமக்கு செட்டில் பண்ணவே இல்லை. இதோ அதான் இழுத்துட்டு இருக்கான். அவங்கிட்ட நம்ம 3 பேர்ல குட்டி தான் பணம் கேட்டு தகராறு பண்ணிட்டு இருந்தான். இப்போ பாரு, அவன் உயிரோடவே இல்லை. என்ன சந்தேகம் சரிதானா? செல்வத்துக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். எனக்கு துரோகம் செஞ்சா அவன் பரம்பரையவே கருவறுத்துருவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். உன்னை அவன் போட்டு தள்ளின பிறகு நீ எப்படி அவன் பரம்பரையை கருவறுப்ப? விடுறா, சும்மா வெட்டி பேச்சு பேசுற மாதிரி இருக்கு. இதை பாரு பைரவா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன். செல்வத்தை பற்றி சொன்ன மாதிரி வெட்டி விஷயமா இருக்காதுல்ல? நீ எப்படி வேணா எடுத்துக்க. சரி சொல்லு. இந்த ஊரில் திடீர்னு குட்டி சத்த மாதிரி மர்மமான முறையில் யாரோ செத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஏகப்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. இந்த ஏரியாவில் நமக்கு எதிரி எவனும் இல்லை. அதனால் நம்ம ஏன் பயப்படணும்? பைரவா, நாம் வெளியூர் ஆளுக. நாம் இந்த ஊரில் இருக்கிறது எனக்கு என்னவோ அந்தளவுக்கு சேஃப்டி இல்லைன்னு தோணுது. நாம் எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போகிறோமோ அவ்வளோ நல்லது. நம்ம தலைமறைவாக இருக்க இந்த இடத்துக்கே வந்து எவனோ ஒருத்த குட்டியவே போட்டு தள்ளியிருக்கான்னா நிச்சயமாக நீ சொல்கிற மாதிரி இந்த இடம் சேஃப்டி இல்லை தான். இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டியே, கிளம்பிடலாமா? என்னடா நட்ட, கையில் சுத்தமாக பணமே இல்லை. அந்த செல்வத்துக்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவன் நம்மளை விட பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்கான். அவன் பஞ்சப்பாட்டு பாடினதுனால தான் நான் உஷாரானேன். என்னடா பண்ண? செல்வத்துக்கு ஃபோன் வரவும் யாருக்கிட்டையோ வேற பக்கம் பார்த்து பேசிட்டு இருந்தான்ல, அவன் பாக்கெட்லேருந்து பர்ஸை நைஸாக சுட்டுட்டேன். அந்த பரதேசிக்கிட்ட பணம் கேட்டப்போ இப்போ நான் ரொம்ப டைட்டில் இருக்கேன், 2 நாள் பொறுன்னு சொன்னான்ல. ஆமாம். இதில் பார், 20,000 ரூபா வச்சுருக்கான். அப்போவே சொல்லியிருந்தா அவன் கழுத்தாம்பட்டையில் 2 போட்டு பண்ணல. இது வந்து அவன் தொலைச்ச மாதிரி தான். நமக்கு தர வேண்டிய செட்டில்மெண்ட்லலாம் இது சேராது. சரி வாடா நட்டா, போயிடலாம். பைபாஸில் போய் நின்னா ஏதாவது வர்ற பஸ்ஸில் ஏறி போயிடலாம். வா, கிளம்பு போகலாம். அதெல்லாம் சரியாக வராது பைரவா. ஏன்டா? ரொம்ப ரிஸ்க் பைரவா. நடந்தே போகிறோம், அதுவும் காட்டுப்பாதை வழியா. எவ்வளோ தூரம் நடக்கிறது? நடந்து போகிறது தான் நமக்கு சேஃப்டி. சரி, நடந்து போகிறது தான் விதினா நம்ம நடந்தே போவோம். வா. எவ்வளவு திமிரா இருந்தா யாரோ ஒரு வீட்டில் போய் வேலைக்காரியா இருப்பா. விருந்தாளியா வந்த இடத்துல என் மான மரியாதைலாம் வாங்கிட்டு இருக்கா. வரட்டும் இவன். சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு வீட்டு வேலைக்கா போறியான்னு கேட்குறேன். அக்கா புருஷ கௌரவமான வேலையில் இருக்காரு, வீட்டு வேலை செஞ்சா அவர் மரியாதை போயிடுமேன்னு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாளா அவ? வரட்டும் வரட்டும் அவன். வைஷோ, என் மானத்தை வாங்கறதுக்காகவே இந்த ஊரை விட்டு வரமாட்டேங்கிற, அப்படிதானே? என்னப்பா, என்ன இப்படிலாம் பேசுறீங்க? உங்க மானத்தை நான் வாங்குறேன்னு ஏன் அபாண்டமா சொல்றீங்க? நான் பேசுறது உனக்கு அபாண்டமா தெரியுதா? ஆமா, ராமநாத வீட்டுக்கு எதுக்கு போன?
என்ன முழிக்கிற? உன்னதான் கேட்குறேன். ராமநாத வீட்டுக்கு எதுக்கு போன? அது சொல்லு, கேட்குறேல்ல? அங்கதான் அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க, அன்பானவங்க, பண்பானவங்க எல்லாரும் இருக்காங்க. அவங்கள பார்க்க தான் போனேன். அது தப்பா? பொய் சொல்லாத. நீ என்னமோ அந்த வீட்டுக்கு விருந்தாளியா போன மாதிரி பேசுற. நீ ராமநாத வீட்டுக்கு அன்பானவங்களை பார்க்க போல, அடுப்படியில் வேலை செய்ய போயிருக்க. பண்பானவங்களை பார்க்க போல 10 பாத்திரம் தைக்க போயிருக்க. அப்படி போயிட்டு இப்போ என்னையே முட்டாளாக்க பார்க்கறியா? நான் எதுக்கு உங்களை முட்டாளாக்கணும்? தப்பு தப்பா பேசாதீங்கப்பா. வைஷ்ணவி, வேண்டாம். நீ இனிமே ராமநாத வீட்டுக்கு போறத நிப்பாட்டணும். அதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? ஐயோ, மானம் போகுது. இன்னும் மாமனுக்கு தெரியாது. தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாரு. நல்ல வேலை நாம வெளியூர்காரங்கிறதுனால உன்னை இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியாது. இல்லாட்டி இன்ஸ்பெக்டர் ருத்ரனுடைய குழந்தைய வீட்டு வேலை செய்யறானே ஊரெல்லாம் பரவி மாப்பிள்ளையோட மரியாதையே போயிருக்கும். என்னால யாருக்கும் எந்த மான மரியாதையும் போகாதுப்பா. ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, உடம்பு கெட்டு போயிடும். என் மான மரியாதை எல்லாம் பத்தி கவலைப்படாத. நீ ஏன் உடம்ப பத்தி கவலைப்படுறியா? கண்ணுக்கு எது தெரியுதோ அதை பத்தி தானே கவலைப்பட முடியும்பா. இத பார், இந்த எகத்தால பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? தெரியும். என்ன தெரியும்? சொல்லு. என்ன என்ன பத்தி எல்லாம் தெரியுமா? நான் யாருன்னு சொல்லு பாப்பா. சொல்லு, வாயை திறந்து சொல்லு. சொல்லு, என்ன பத்தி தெரியும்னு சொன்னல. சொல்லு, இந்த வாயால சொல்லி பாரு பாப்பா. என் சத்தத்தை தாங்குற சக்தியே உன்கிட்ட இல்ல. நீ என்ன கேள்வி கேக்குறியா? எனக்கு தடை போடுறியா? என்ன தடுத்து நிறுத்தணும்னு நினைச்ச உன்னை எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவேன். என்னாச்சு மாமா? மாமா, அப்பா 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 என்னாச்சுப்பா? என்னாச்சு மாமா? எந்திரிங்க. அப்பா என்னாச்சு? ஏன் மாமா, என்னாச்சு? அப்பா பேசுங்க. பேசுங்க மாமா. அப்பாக்கு என்னாச்சு? என் கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. பாவம் மாமா, நாம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அவருக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கோன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாரு மாமா. நான் ஏமா கஷ்டப்பட போறேன்? மாமா என்னாச்சு மாமா உங்களுக்கு? ராஜ்துரை சார், சீக்கிரம் வாங்க. மாமா, அப்பா பேசுங்கப்பா. அப்பா பேசுங்க. மாமா நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சாம். வாங்க, ஒரு கையை பிடிங்க, ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். இந்த பக்கம் வாங்க, சீக்கிரம் தூக்குங்க. நீங்க விடுங்க, நான் தூக்கிறேன். விடுங்க விடுங்க. பாத்து சார். மாமா நீங்க பயப்படாதீங்க, ஹாஸ்பிடல் போயிடலாம். கதவு பூட்டிட்டு வாமா. ஏண்டா நெட்ட, சொல்லு பைரவா. ரோடு சூப்பரா போட்டு வச்சிருக்கான். அதுல போறதை விட்டு இந்த காட்டு பாதையில கூட்டு போற. ரோட்டில் போகிறப்ப எவனாவது நம்மளை பார்த்துட்டான்னா நம்ம நேராக ஜெயிலுக்கு தான் போகணும். நானே நிறைய பேரை பயமுறுத்துவேன், நீ என்னையே பயமுறுத்துற. இது பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லல, என் அனுபவத்தை சொன்னேன். என்னது உன் அனுபவமா? அதை உனக்கு கற்றுக் கொடுத்ததே நான் தான். ஒத்துக்கிறேன்ப்பா, பேசல. ஏய், பைபாஸில் ஏறி ஏதாவது வர்ற பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம். ரிஸ்க் எடுக்க வேணாம் பைரவா, சொன்னா கேளு. ரிஸ்க்குன்னு நீ இப்போ எதை சொல்கிற? பைரவா, போலீஸ் நம்ம மேலே செம்ம டென்ஷனில் இருப்பாங்க. பல ரூட்டில் நம்மளை தேடிட்டு இருப்பாங்க. உன்னை ஒரு நாள் ருத்ர ஜீப்பில் தோத்துறானே, அதை சொல்கிறியா? ஆமாம், அன்னைக்கு ருத்ரங்கிட்டேருந்து நான் தப்பிச்சது மறுபிறவி எடுத்து வந்த மாதிரி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஆள் நடமாட்டம் இல்லாத பாதையில் போய் வேறு ஏரியா போனதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி போயிட்டே இருக்கலாம். நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான். அந்த செல்வம் நம்மளை தேட ஆரம்பிச்சிருப்பான். அவன் இந்த ஏரியாக்காரன் ஆளுகளை தன் கைக்குள்ளே போட்டு வச்சுருப்பான். இந்த மாதிரி காட்டுப்பாதையில் போகிறதா நமக்கு என்னமோ சேஃப். நாம் 2 பேரும் சேர்ந்தா ஒரு 4 பேரை சாச்சிட மாட்டோம். 8 பேர் சுற்றிட்டாங்கன்னா சங்கு தான். புரியுதில்ல? பேசாமல் வா. மற்றவன் உயிரை நாம் எடுத்தாலும் நம்ம உயிர் மேலே நமக்கு ஆசை இருக்க தான் செய்யும்.
டவுனுக்குள்ளே போயிட்டா அதுக்கு பிறகு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டவுனில் தான் நமக்கு நிறைய சிக்கல் இருக்குது பைரவா. என்ன சிக்கல்? கார்த்திகாவை கொல்ல பார்த்தது யாருன்னு இந்நேரம் போலீஸ் மோப்பம் முடிச்சிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம ஃபோட்டோவை தேடி கண்டுபிடிச்சி பேப்பரில் போட்டாங்கன்னா நமக்கு தானே சிக்கல். அதில் என்ன சிக்கல்? அட என்னப்பா நீ, டவுனில் தான் பேப்பர் படிக்கிறவங்க எக்கச்சக்கமாக இருக்கானுங்களே. டீ கடை, சலூன் கடைன்னு எவனை பார்த்தாலும் 2 பேப்பர் வாங்கி போட்டிருக்கானுங்களே. அதில் எவனாவது நம்ம ஃபோட்டோவை பார்த்துட்டான்னு வையே, நமக்கு தான் பெரிய சிக்கலாக போயிடும். நட்ட 2 நாளைக்கு வெளியே வர வேணாம், அதுக்கப்புறம் நம்மளை எல்லாரும் மறந்துடுவானுங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், வா. ஏன் நின்னுட்ட? என்னாச்சு? யாரோ நம்ம பின்னாடி வந்த மாதிரி இல்லை? எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. யாரையும் காணுமே. சரி வா, நம்ம போகலாம். நட்ட நிலமை சரியில்லாத மாதிரி தெரியுது, ஓடிடலாமா? நாம் 2 பேர் இருக்கோம்ல, எவன் வரான்னு பார்த்துருவோம் பைரவா. வீரம் பேசுறது முக்கியம் இல்லை, விவரமாக இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதா முக்கியம். அப்படியா சொல்கிற? ம், சரி வா, நம்ம ஓடிடலாம். இந்த ஏரியா ரொம்ப டேஞ்சரான ஏரியாவாக இருக்கும் போல. நட்ட 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 நட்டா நட்டா டேய் டேய் நட்டா டேய் யாரா யாரா அது? தைரியம் தான் வாங்கடா. டேய் வாங்கடா. டேய் வாங்கடா வாங்கடா. இல்ல யாரா அது? தைரியம் தான் வாடா. நெட்டா டேய் நெட்டா நெட்டா டேய் வேலுங்க யார் நீ? யார் நீ?
வைஷ்ணவி, மாமாவுக்கு இதுக்கு முன்னாடி எப்பயாவது இந்த மாதிரி ஆயிருக்கா? இல்ல மாமா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தானே இருக்கு. சார். சீக்கிரமா போங்க. சார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேணாம் சார், பக்கத்துல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட இருக்கு. சும்மா இருக்க ராஜதுரை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் எல்லாம் இருக்காங்க. சீக்கிரமா போங்க. கொஞ்சம் ஸ்பீடா போங்க. சரிங்க சார். ஆ. என்னது? வண்டி நிறுத்துங்க. ஸ்டாப். வண்டி நிறுத்துங்க. ராயதுரை சார், நான் அது என்னன்னு பாக்குறேன். நீங்க உங்களை பாத்துக்கோங்க. சரிங்க சார். மாமாவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு டாக்டர் என்ன சொல்றான்னு என்கிட்ட சொல்லுங்க. நீங்க பக்கத்திலே இருங்க. ஓகே சார். வைஷ்ணவி, ராயதுரை உங்க கூட இருப்பாரு, நீ பயப்படாத. நான் பாத்துக்கிறேன் சார். சரியா? டிரைவர், நீங்க போங்க. சரிங்க சார். என்னை விட்டு உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். உன் கூட்டாளி 2 பேரும் மேல போயிட்ட அப்புறம் உனக்கு என்னடா இங்க வேலை? தயவு செஞ்சு என்னை விட்டு. என்னை விட்டு. எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே. வேணாம், விட்டு விட்டு. என்னை விட்டு. விட்டுட்டா இப்படிதான்டா உன்கிட்ட ஒருத்தி உயிர் பிச்சை கேட்டிருப்பா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என்னை விட்டு. என்னை ஒண்ணும் பண்ணிடாத. யாரு? நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ருத்ரா. சொல்லு. விட்டியா? வேணாம், விட்டு. என்னை விட்டு. என்னடா? நோ வயலன்ஸ் ப்ளீஸ். தெய்வம் நின்று கொள்ளும் சொல்றது போய்டா. அன்றே கொல்லும். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என்னை விட்டு. என்னை ஒண்ணும் பண்ணிடாத. ஏய்! ஏய்! இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. கார்த்திகா கேஸ்ல சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டா இவன். உயிரில்லை. ஹலோ ஜெயக்குமார், கார்த்திகா கேஸில் சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டு சக்கரப்பட்டி போகிற வழியில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் செத்து கிடக்கிறான். உடனே ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க. இவன் சாகடிக்கப்பட வேண்டியவன் தான். இவனும் அவங்கள ஒருத்தன் தான்.
என்னாச்சு? மேடம் நீங்கள் தானே பக்கத்தில் இருந்தீங்க, என்ன நடந்துச்சுன்னு நீங்களே சொல்லுங்கள். வீட்ல என் கூட எப்பவும் போலதான் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு கீழே விழுந்துட்டாரு. இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்க. அங்க ஒரு வெப்பன் இருக்கு பாருங்க. உங்க ஃபிங்கர் பிரிண்ட் அது மேல படாதபடி அந்த வெப்பனை எடுங்க. ஏன்னா கொலைகாரனுடைய கைரேகை அதுல இருக்கும்.